வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உலகத்துல எவ்வளோ மனிதர் இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் மக்களை மட்டும் தனக்கென்று பிரித்து எடுத்து அவங்க மேல அவங்களோட கூட உடன்படிக்கை செய்து கொள்றாரு. விருத்த சேதனம் என்ற அடையாளத்தை போடுறாரு. இதனால ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதி, அந்த வாக்கு தத்தத்தை அந்த இஸ்ராயல் மக்கள் நல்லா உணர்ந்திருந்தாங்க. அதனால தான் அவங்க யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவரை தொழுது கொண்டு ஜபம் பண்ணிட்டு ஆர்ப்பரிப்போடு யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்தில எல்லாம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறாரு. எங்களோடு கூட இருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகளா நாங்க இருக்கிறோம் அப்படின்ற விசுவாசம் அந்த இஸ்ராயல் மக்களுக்குள்ள இருந்துச்சு. தேவன் அவர்களோடு கூட இருந்து பல வெற்றி கொடுக்கிறாருமா. யார் அடுத்தவன் வந்து இஸ்ராயல் மக்கள் மேல கை போட ஆண்டவர் விடவே இல்லை. இன்னொருத்தர் வந்து தான் பிள்ளை அடிச்சா பெத்த தாய் தப்ப சும்மா விட்டுருவாங்களா? அதே போலதான் இஸ்ராயல் மக்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மக்கள் தேவனுக்கு சொந்த ஜனமா இருக்கிறதுனால இன்னொருத்தர் வந்து இவங்களை அழிக்கவும் காயப்படுத்தவும் முடியவே முடியாதுங்க. நம்ம ஆண்டவராய் தேவன் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் கண்கள் எல்லாம் அவங்க மேலேயே இருக்குது.